நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 10 கட்டளைகளை எழுதி கொடுக்கிறார். அதில் 3வது கட்டளையாக சொல்லப்பட்ட வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உன்னுடைய தேவனுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்கி அந்த நாமத்தை நீ அவமதிக்காதே, அந்த நாமத்தை நீ அற்பமாய் எண்ணாதே என்பதை இங்கே கட்டளையாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அவர் 7ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், அவருடைய நாமத்தை நான் புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல் 20ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், அவருடைய நாமத்தை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18:10 நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஏராளமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 300 நாமங்கள் அவருக்கு வேதத்திலே ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான நாமங்கள் சொல்லப்படுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே, யெகோவா ரூவா, இப்படி ஏராளமான நாமங்கள் அவருக்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஏன் அந்த நாமத்தை நாம் வீணிலே வழங்கக்கூடாது, ஏன் அந்த நாமத்திற்கு அவமரியாதை உண்டாக்கக்கூடாது என்று சொன்னால், முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தின் பின்பாகத்திலே சொல்லப்படுகிறது, அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்காதிருங்கள், கவனமாக இருங்கள். அந்த நாமத்திற்கு நீங்கள் அவமதிப்பு உண்டாக்கி விடாதீர்கள், அவப்பெயர் உண்டாக்கி விடாதீர்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே பரிசுத்தமுள்ள நாமம் அவருடைய நாமம். வேதாகமத்தை மொழிபெயர்க்கும்போது, எபிரேயத்திலிருந்து அந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கிற போது மொழிபெயர்ப்பாளர்கள், அதாவது ஒருவர் வாசிக்க 70 பேர் அதை மொழிபெயர்த்தார்கள். எனவே அந்த வேதாகமத்தை வாசிக்கும்போது எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் வருகிறதோ அந்த இடத்துல அவர்கள் நிறுத்தி, வாசிப்பவர் என்ன செய்வார், முதலாவது தன்னுடைய வாயை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு இதற்கு பின் தான் அவருடைய நாமத்தை உச்சரிப்பார். அதை கேட்டு மொழிக்கு பெயர்க்கிறவர்கள் அவர்கள் அதுவரையிலும் எழுதின எழுதுகோலை கீழே வைத்துவிட்டு எழுந்து சென்று குளித்து தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு மீண்டும் வந்து உட்கார்ந்து புதிய பேனாவை எடுத்து புதிய எழுதுகோலை எடுத்து அவர்கள் எழுதுவார்களாம். ஏனென்றால் அவருடைய நாமம் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அந்த நாமத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். அந்த நாமத்தை நாம் எந்த ஒரு சூழலிலும் சரி நாம் கனவீனப்படுத்தக்கூடாது. அந்த நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். எனவே முதலாவது ஏன் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்று சொன்னால், அது பரிசுத்தம் உள்ளது. 2வது, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவருடைய நாமம் மகிமை உள்ளது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால்,
ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அவருடைய நாமம் மகிமை உள்ளது. அந்த மகிமை என்ன என்று சொன்னால், சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமையை வானங்கள் வெளிப்படுத்துகிறது. என்ன மகிமை? நீங்கள் வானத்தை அண்ணாந்து பாருங்கள், ஆகாயத்தை அவர் எவ்வாறு படைத்தார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். சந்திர சூரியனை எவ்வாறு படைத்தார் என்பதை பார்க்கலாம். நட்சத்திரங்களை எவ்வாறு படைத்திருக்கிறார். அவைகள் தங்கள் அயனங்களிலே எப்படி அவைகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறன என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது அவருடைய மகிமை அங்கே விளங்குகிறது. எனவே இரண்டாவது, அவருடைய நாமம் மகிமையானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகிமை எதிலே விளங்குகிறது? அவருடைய படைப்பிலே விளங்குகிறது. ஒவ்வொரு படைப்புகளையும் அவர் அவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறார். எனவே அது மகிமை உள்ள நாமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதலாவது, ஏன் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்று சொன்னால், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இரண்டாவது, ஏன் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்று சொன்னால், அவருடைய நாமம் மகிமை உள்ளது. மூன்றாவது, ஏன் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது? வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் பயங்கரமானது. அவருடைய நாமம் பயங்கரமானது. 99ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. மகத்துவமும் பயங்கரமுமான நாமம் என்று அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னும் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், உபாகமம் 7:21 சொல்லப்படுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவருடைய நாமம் பயங்கரமானது. ஏனென்றால் உபாகமம் 4:24 சொல்லப்படுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தால், யாத்ராகமம் 34:14 கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர், அவர் எரிச்சலுள்ள தேவனே. அருமையானவர்களே, அவர் பயங்கரமான வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவருடைய வல்லமைக்கு இணையான வல்லமை இந்த உலகத்தில் கிடையாது. அவருடைய வல்லமை சர்வ வல்லமை, அவருடைய இறையாண்மை கொண்ட தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. இறையாண்மை என்று சொன்னால் அதற்கு அப்பால் ஒரு வல்லமை கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் நம்முடைய ஆண்டவர். எனவே அப்படிப்பட்ட இறையாண்மையுடைய ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்காதிருங்கள். எப்படி வீணிலே நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால், நம்முடைய நடக்கையினாலே. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நடக்கையினாலே அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் நடக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்கிற போது அவருடைய நாமம் மகிமைப்படும். நாம் எப்பொழுது பிசாசின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்கிறோமோ அப்பொழுது அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, அவருடைய நாமம் தூஷிக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடார் என்று சொல்லப்படுகிறது. உங்களால் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை தண்டிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படியானால் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய நாமம் மகிமை உள்ளது, அவருடைய நாமம் பயங்கரமானது. அப்படிப்பட்ட நாமத்தை உடைய தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். எனவே அவருடைய பிள்ளைகள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை குறித்து தியானித்தோம். நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் மகிமை உள்ளவர், நீர் மகத்துவமானவர்.
நீர் பயங்கரமானவர். நாங்கள் தியானித்தோம். தேவன் தாமே உம்முடைய நாமத்துக்கு பிரியமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ தேவன் கிருபை செய்வீராக. விசேஷமாக என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய வாழ்விலே கர்த்தர் நீ நன்மையான ஈவுகளை கொடுங்க. ஆசீர்வாதமான காரியங்களை உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இன்றைய நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். அவருடைய பிள்ளைகளாக வாழுங்கள். அவருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.